உனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? டு யூ லைக் இட், டு யூ லைக் இட். டு யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கா, இது இட், உனக்கு இது பிடிச்சிருக்கா, டு யூ லைக் இட். இதுவே உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு இது பிடிக்கலையா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ லைக் இட், டோன்ட் யூ லைக் இட், உனக்கு இது பிடிக்கலையா, டோன்ட் யூ லைக் இட். ஓகேவா? ஸோ இதுவே அவனுக்கு இது பிடிக்காது, அவனுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ டசன்ட் லைக் இட், ஹீ டசன்ட் லைக் இட், அவனுக்கு இது பிடிக்காது, ஹீ டசன்ட் லைக் இட். இதுவே அவனுக்கு இது பிடிக்கலையா, அவனுக்கு இது பிடிக்கலையா, அவனுக்கு இது பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டசன்ட் ஹீ லைக் இட், டசன்ட் ஹீ லைக் இட், அவனுக்கு இது பிடிக்காதா, பிடிக்கலையா, டசன்ட் ஹீ லைக் இட். இதுவே அவனுக்கு இது பிடிச்சிருக்கா, அவனுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டஸ் ஹீ லைக் இட், டஸ் ஹீ லைக் இட், அவனுக்கு இது பிடிச்சிருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எல்லாம் சரியாயிடுமா, எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் எவ்ரி திங் பி ஃபைன், வில் எவ்ரி திங் பி ஃபைன், வில் எவ்ரி திங் பி ஃபைன் அப்படின்னா எல்லாமே சரியாயிடுமா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா எவ்ரி திங் வில் பி ஃபைன். ஸோ அதுவே கொஷினாக கேட்குறோம் அப்படின்னா அந்த வில் ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். வில் எவ்ரி திங் பி ஃபைன், எல்லாமே சரியாயிடுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். there is no need for that, there is no need for that, there is no need அப்படின்னா அவசியம் இல்லை, for that அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, there is no need for that. ஸோ இதுவே நீ இதை பற்றி என்ன நினைக்கிற, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? what do you think about it, what do you think about it, what do you think அப்படின்னா நீ என்ன நினைக்கிற, think அப்படின்னா நினைக்கிறது. ஸோ what do you think அப்படின்னா நீ என்ன நினைக்கிற, about it இதை பற்றி நீ என்ன நினைக்கிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் எதுவும் தப்பாக சொல்லலை, அவள் ஏன் கோச்சிக்கிட்டான்னு தெரியல, நான் எதுவுமே தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் சே எனிதிங் ராங், ஐ டென்ட் சே எனிதிங் ராங், ஐ டென்ட் சே எனிதிங் அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை, ராங் அப்படின்னா தப்பா, நான் எதுவும் தப்பாக சொல்லலை, ஐ டென்ட் சே எனிதிங் ராங். ஸோ இதுவே நான் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டேன், நான் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ won't say anything wrong, ஐ won't say anything wrong, ஐ won't say அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், எனிதிங் எதுவும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ராங் அப்படின்னா தப்பா, நான் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டேன், ஐ won't say anything wrong. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா, அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா, அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she minds her business, she minds her business, she minds her business அப்படின்னா அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா, அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு she minds her business. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவன் சொல்கிறதை கேட்கலாம், கொஞ்சம் நேரம் இருங்க, அவன் என்ன சொல்கிறானே கேட்போம், அவன் சொல்கிறதை கேட்கலாம் இருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் லிசன் டு ஹிம், லெட்ஸ் லிசன் டு ஹிம், லெட்ஸ் லிசன் அப்படின்னா கேட்கலாம், நம்ம கேட்போம், டு ஹிம் அவன் சொல்கிறத, அவனை கவனிப்போம், அவன் சொல்கிறத கேட்போம், லெட்ஸ் லிசன் டு ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் நைஸ் டு சி, இட் இஸ் நாட் நைஸ் டு சி, இட் இஸ் நாட் நைஸ் அப்படின்னா இது நல்லா இல்லை, டு சி பார்க்குறதுக்கு, ஸோ பார்க்குறதுக்கு இது நல்லா இல்லை, இட் இஸ் நாட் நைஸ் டு சி. ஸோ இதுவே இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நாள் முழுக்க மறைஞ்சு தான் இருந்தான், அவன் நாள் முழுக்க ஒளிஞ்சிருந்தான், அவன் ஃபுல்லாக ஒளிஞ்சே தான் இருந்தான், அவன் நாள் முழுக்க ஒளிஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he was hiding all day, he was hiding all day, he was hiding அப்படின்னா அவன் ஒளிஞ்சிருந்தான், ஹைட் அப்படின்னா ஒளியிறது. ஸோ he was hiding அப்படின்னா அவன் ஒளிஞ்சிருந்தான், all day நாள் முழுக்க, அவன் நாள் முழுக்க ஒளிஞ்சிருந்தான், he was hiding all day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்ககிட்ட இது எல்லாமே இருக்குது, எங்ககிட்ட இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we have all these, we have all these, we have அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்குது, எங்களிடம் உள்ளது, எங்களிடம் இருக்கிறது, all these இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது,
we have all these. ஸோ இதுவே உன்கிட்ட இது எல்லாமே இருக்கா, உன்கிட்ட அல்லது உங்ககிட்ட இது எல்லாம் இருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have all these? Do you have all these? Do you have அப்படின்னா உங்ககிட்ட இருக்கா, all these இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கா. ஸோ இதுவே இது எல்லாம் எங்ககிட்ட இல்லை, இது எல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We don't have all these. We don't have all these. இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ஸோ இதுவே உங்ககிட்ட இதெல்லாம் இல்லையா, உங்ககிட்ட இது எல்லாம் இல்லையா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have all these? Don't you have all these? உங்ககிட்ட இதெல்லாம் இல்லையா. Don't you have உங்ககிட்ட இல்லையா. All these இதெல்லாம் உங்ககிட்ட இல்லையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ எனக்கு தோணுது, இப்போ இது எனக்கு தோணுது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Now I feel it. Now I feel it. இப்போ எனக்கு இது தோணுது. Now I feel it. ஸோ இதுவே இப்போ எனக்கு அப்படி தோணலை, இப்போ எனக்கு இது தோணலை, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Now I don't feel it. Now I don't feel it அப்படின்னா இப்போ எனக்கு இது தோணலை. ஸோ இதுவே எனக்கு இப்போ அது மாதிரி தோணலை. I don't feel like that now. I don't feel like that now. எனக்கு இப்போ அது மாதிரி தோணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாத, என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't try to control me. கண்ட்ரோல் அப்படின்னா ஒருத்தவங்களை கட்டுப்படுத்துறது. ஸோ டோன்ட் ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணாத, ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணுறது. ஸோ டோன்ட் ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணாத. எதுக்கு? டு கண்ட்ரோல் மீ, என்னை கட்டுப்படுத்துறதுக்கு, என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாத. டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் மீ. ஓகேவா? நான் அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினேன், அவன் ரொம்ப கோவமாக இருந்தான், நான் அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினேன், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரைட் டு கண்ட்ரோல் ஹிம். ஐ ட்ரைட் டு கண்ட்ரோல் ஹிம். ஐ ட்ரைட் நான் முயற்சி பண்ணினேன். எதுக்கு? டு கண்ட்ரோல் கட்டுப்படுத்துறதுக்கு. ஹிம் அவனை, நான் அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினேன். ஐ ட்ரைட் டு கண்ட்ரோல் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். யூ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. யூ டோன்ட் நீட் உனக்கு தேவையில்லை, எனி ஒன்ஸ் ஹெல்ப் யாரோட உதவியும். ஸோ இதுவே உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லையா, உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லையா கொஸ்டினாக கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். டோன்ட் யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். டோன்ட் யூ நீட் உனக்கு தேவையில்லையா, எனி ஒன்ஸ் ஹெல்ப் யாரோட உதவியும், யாரோட உதவியும் உனக்கு தேவையில்லையா. டோன்ட் யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். ஸோ இதுவே எனக்கு யாரோட உதவியாவது வேணும், எனக்கு யாருடைய உதவியாவது வேணும், சீக்கிரம் யாராச்சும் கூப்பிடுங்க, எனக்கு யாரோட உதவியாவது வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் சம் ஒன்ஸ் ஹெல்ப். ஐ நீட் சம் ஒன்ஸ் ஹெல்ப். ஐ நீட் சம் ஒன் ஹெல்ப்ஸ் அப்படின்னா எனக்கு யாரோட உதவி வேணும். ஐ நீட் சம் ஒன்ஸ் ஹெல்ப். ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு யாரோட உதவியாவது வேணுமா, உனக்கு யாருடைய உதவியாவது வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டூ யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். டூ யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். உனக்கு யாரோட உதவியாவது வேணுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது சுவாரஸ்யமாகவே இல்லை, இது சுவாரஸ்யமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஸோ இது சுவாரஸ்யமாகவே இல்லை அப்படிங்கிறத இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுவே இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவன்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை. நான் அவன்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் ஹிம். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் ஹிம். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா நான் எதிர்பார்க்கலை, எனி திங் எதுவும், ஃப்ரம் ஹிம் அவன்கிட்ட இருந்து, அவனிடம் இருந்து, நான் அவன்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் ஹிம். ஸோ இதுவே அவன்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காத, அவன்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் ஹிம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் ஹிம். ஸோ இதுவே என்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் மீ. என்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்காத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் மீ. ஸோ இதுவே அவன்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்கிறா, அவன்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்கிறா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா அவள் எதிர்பார்க்கிறாள், சம்திங் எதுவோ, ஃப்ரம் ஹிம் அவன்கிட்டேருந்து, அவன்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்கிறா. ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சரியான இடத்துல தான் இருக்க.
நீ சரியான இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். யூ ஆர் நீ இருக்க. அட் த ரைட் பிளேஸ் சரியான இடத்துல நீ இருக்க. ஓகேவா? ஸோ யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். ஸோ இதுவே நான் சரியான இடத்துல இருக்கனா, நான் சரியான இடத்துல இருக்கனா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ இதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினதே இல்லை, நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். ஸோ இங்கே நம்ம நெவர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, செஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செய்யவே கூடாது, பண்ணவே கூடாது, அந்த மாதிரி வே அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நெவர் யூஸ் பண்ணணும். ஸோ நீ இதை பண்ணவே கூடாது அப்படின்னா யூ நெவர் டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பண்ணவே, செய்யவே, அது மாதிரி நீ இப்படி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யூ நெவர் டாக் லைக் திஸ் பிஃபோர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும், உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் பார்த்து வளர்ந்த பையனி, உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐவ் நோன் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும். எப்போ சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்து. ஸோ இங்கே சின்ஸ் அப்படிங்கிறது இருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ். ஓகேவா? ஸோ ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்பொழுதும் இப்படி பேச மாட்டாய். நீ எப்பயும் இப்படி பேச மாட்டியே, இப்போ என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஸோ நான் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். அவன் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹி டசன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியாதா, அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நீ இதற்கு மேல் சின்ன பிள்ளை கிடையாது. ஸோ இப்போ அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்கன்னா, எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமாக சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஏன் அந்த விஷயத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறாய். ஏன் அதை பற்றியே பேசிட்டு இருக்க, அதை விட்டுட்டு வேற எதையாவது பேசு. ஏன் அதை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Why do you keep bringing it up? Why do you keep bringing it up? So why do you keep bringing அப்படின்னா ஏன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க, அந்த விஷயத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு why do you keep bringing it up. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் அவனை பார்க்க சென்று கொண்டு இருக்கிறேன். நான் அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், நான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு see him. ஐ எம் கோயிங் டு see him. ஸோ ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டு இருக்கேன், டு see him அப்படின்னா அவனை. இதிலே ஐ எம் கோயிங் டு see him அப்படின்னு சொன்னோன்னா நான் அவனை பார்க்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு see him. ஓகே? ஸோ இது மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேயே அதோட மீனிங் டிஃபர் ஆகும். ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவளுடைய பேக்கை எடுத்து வர சொன்னால். இப்போ யாரோ வெளியில் போகிறாங்க, போயிட்டு பேகை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேகை மறந்துட்டு அங்கே இருக்க போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம போயிட்டு அவங்க பேகை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். அவளோட பேக் அவ கேட்டா அப்படிங்கிறதுக்கு ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். இதுவே அவ ஒரு பெண்ணு கேட்டா அப்படின்னா ஷி ஆஸ்ட் ஃபார் அ பென். ஓகேவா? ஸோ அது மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எவ்வளவு காலமாக நீ இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். எவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறதுக்கு ஹவு லாங். ஓகேவா? ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்க, ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீ சொல்வதை கேட்கவில்லை என்றால் விடவா போகிறாய். நீ சொல்றதை கேட்கலன்னா நான் விடவா போற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் அப்படின்னா நீ சொல்றதை நான் கேட்கலனா வில் யூ லீவ் மீ, என்ன நீ என்ன விடவா போற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We were just talking about this in the morning. We were just talking about this in the morning. We were just talking about this அப்படின்னா நாங்கள் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ இருந்தோம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்கிறோம், அதனால we were talking. ஓகேவா? ஸோ இதுவே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா we are talking அப்படின்னு சொல்லுவோம். பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால we were just talking about this in the morning. காலையில் தான் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த விஷயத்தில் அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is so stubborn on this matter. She is so stubborn on this matter.
ஷீ இஸ் ஸோ ஸ்டபன். ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா ஆன் திஸ் மேட்டர் அப்படின்னா இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் திஸ் மேட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவள் என்ன சொல்கிறாளோ அதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறாள். அவள் முன்னாடி என்ன சொன்னாலோ இப்போ வரையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவள் மாற மாட்டான், அதே தான் சொல்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதம்னு பார்த்துருக்கோம். ஸோ அவள் சொன்னதே தான் சொல்றா, அவள் கருத்தை அதே கருத்தையே தான் சொல்றா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை. என்னால் அவளை சமாதானமே படுத்த முடியல. நான் எவ்வளவோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன், என்னால் அவளை சமாதானப்படுத்தவே முடியல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ குடன்ட் காம்ப்ரமைஸ் ஹர், ஆர் வி கேன் சே ஐ குடன்ட் கன்சோல் ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்னால் அவளை காம்ப்ரமைஸே பண்ண முடியல, என்னால் அவளை கன்சோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு அவளை என்னால் சமாதானப்படுத்த முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டு ஹாவ் தட் டவுட். ஐ டு ஹாவ் தட் டவுட். ஐ டு ஹாவ் அப்படின்னா எனக்கும் இருக்கு, என்னது தட் டவுட், அந்த சந்தேகம். ஓகேவா? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஸோ எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாவற்றையும் எப்படி நம்மால் சாப்பிட முடியும்? இப்போ ஏதோ ஹோட்டலுக்கு போறீங்க, நிறைய ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ்? ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ்? ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? யாரும் உன்னை பற்றி பேச மாட்டார்கள். உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோபடி வில் டாக் அபவுட் யூ. நோபடி வில் டாக் அபவுட் யூ. ஸோ இங்கே ஃபியூச்சர் பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஃபியூச்சரில் பற்றி சொல்கிறாங்களா வில் யூஸ் பண்ணியிருக்கோம். நோபடி வில் டாக் அபவுட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ சொல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் கோஸ் ஆன் ஹியர். ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் கோஸ் ஆன் ஹியர். ஐ நோ எக்ஸாக்ட்லி அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் வாட் கோஸ் ஆன் ஹியரிங் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதை நானே சமாளித்துக் கொள்கிறேன், இதை நானே பார்த்துக்கிறேன், இதை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். ஸோ ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். மை செல்ஃப்னா நானே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவனிடம் மன்னிப்பு கேள், அவன்கிட்ட சாரி கேள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அப்பாலஜைஸ் டு ஹிம். அப்பாலஜைஸ் டு ஹிம். ஸோ சாரி கேளு அப்படிங்கிறதுக்கு அப்பாலஜைஸ் அப்படின்னா சாரி கேட்குறது. ஓகேவா? அப்பாலஜைஸ் டு ஹிம், அவன்கிட்ட சாரி கேளு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இன்று என்னுடைய பைக்கை எடுத்து வரவில்லை. இன்னைக்கு நான் என் பைக்கை எடுத்துட்டு வரல, பஸ்ல தான் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இன்னொருத்தவங்க பைக்ல வந்தேன், இல்லை பஸ்ல வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் கெட் மை பைக் டுடே. ஐ டிடன்ட் கெட் மை பைக் டுடே. ஐ டிடன்ட் கெட் மை பைக் டுடே அப்படின்னா இன்னைக்கு நான் என் பைக்ல வரல, என் பைக் எடுத்துட்டு வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த நேரத்தில் ஆட்டோ கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ லேட் நைட் ஆயிடுச்சுல, ரொம்ப டைம் ஆயிட்டு, நீங்கள் எங்கேயோ வெளியில் போகணும், ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். ஐ எம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். ஓகேவா? ஸோ ஐம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. என்னது? இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள், ஆட்டோ இருக்குமான்னு அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த டைமுக்கு. ஐ எம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நாம் நடந்து செல்லலாமா, நம்ம நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. கேன் வி வாக். கேன் வி வாக். கேன் வி வாக் அப்படின்னா நம்ம நடந்து போகலாமா, நம்ம நடக்கலாமா? ஓகேவா? ஸோ கேன் வி வாக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா? ஏதாவது கோவம் வந்தால் சொல்லுவோம் இல்லையா? இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ. இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ. டாட் அப்படின்னா டீச்சோட பாஸ்ட் டென்ஸ். டீச்னா சொல்லி தருது. ஸோ டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இது இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் யூ. இப்படிதான் உன் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது மறுபடியும் நடக்கக்கூடாது. இதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னா நடக்கக்கூடாது. அகெயின்னா மறுபடியும், இது மறுபடியும் நடக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உன்னுடைய பிரச்சனை என்னவென்று என்னிடம் சொல். உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் மீ வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ். டெல் மீ வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ், உன்னோட பிரச்சனை என்னன்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் சகஜம், இதை பெரிய விஷயமாக்காதே. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது, இதை பெரிய விஷயமாக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. தீஸ் ஆர் காமன், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல். தீஸ் ஆர் காமன், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல். ஸோ தீஸ் ஆர் காமன் அப்படின்னா இதெல்லாம் சகஜம், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல் அப்படின்னா இது பெரிய விஷயம் ஆக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா?
எவ்வளவு செலவானாலும் நான் இதை வாங்குவேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No matter how much it costs, I will buy it. No matter how much it costs, I will buy it. ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, no matter how much it costs, I will buy it. நான் இதை வாங்குவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் இதை 1000 முறை கேட்டிருக்கிறேன். நான் இதை 1000 தடவை கேட்டிருக்கேன். மறுபடியும் இதையே சொல்லாத, இதுவரை 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've heard this many times. I've heard this many times. 1000 தடவை சொல்லிட்டேன், 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've heard this many times. 1000 தடவை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've told this many times. I've told this many times. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. இதற்கு மேல் என்னால் இதை செய்ய முடியாது, இதுக்கு மேலே என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I can't do it anymore. I can't do it anymore. அவளுக்கு என்ன பிரச்சனை என்று என்னிடம் சொல். ஏன் அவள் ஒரு மாதிரி இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை, என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஒன் செகண்ட் த சென்டென்சஸ். அவளுக்கு என்ன பிரச்சனை என்று என்னிடம் சொல். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். 2 நிமிடம் காத்திரு, 2 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just wait for 2 minutes. Just wait for 2 minutes. ஸோ just wait அப்படின்னா வெயிட் பண்ணு, for 2 minutes அப்படின்னா 2 நிமிஷம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் இதை அவளிடம் காட்டுகிறேன். நான் இதை அவள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will show it to her. I will show it to her. I will show. ஷோனா காமிக்கிறது. ஸோ I will show அப்படின்னா நான் காமிப்பேன். To her. It அப்படின்னா இதை, to her அப்படின்னா அவளுக்கு, நான் அவள்கிட்ட அதை காமிப்பேன். I will show it to her. இதுவே நான் இதை அம்மாட்ட காமிப்பேன் அப்படின்னா I will show it to அம்மா. I will show to dad அப்படின்னா நான் அப்பா கிட்ட காமிப்பேன். அது மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பள்ளிக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது, ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல். இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல். இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா லேட் ஆகிட்டு இருக்கு எங்கள் ஸ்கூலுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்கூல். ஓகேவா? ஸோ இதுவே சினிமாவுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் சினிமா. இப்போ அங்கே என்ன நம்ம போடணுமோ அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதை பார்த்தால் உன் அம்மா திட்டுவார். இதை பார்த்தா உங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Mom will scold you if she sees it. Mom will scold you if she sees it. Mom will scold you அப்படின்னா உங்க அம்மா திட்டுவாங்க. scold அப்படின்னா திட்டுறது. ஸோ mom will scold you அப்படின்னா உன்னை திட்டுவாங்க. என்னது? if she sees it. அவ அதை பார்த்தா, உங்க அம்மா அதை பார்த்தா உன்னை திட்டுவாங்க. ஓகேவா? ஸோ mom will scold you if she sees it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கால் செய்கிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll call you in some time. I'll call you in some time. I'll call you அப்படின்னா நான் உனக்கு கால் பண்றேன். in some time அப்படின்னா கொஞ்ச நேரத்தில். இதுவே கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் பண்றியா அப்படின்னு கேட்கணும்னா will you call me in some time? will you call me in some time? So will you call me அப்படின்னா கால் பண்றியா, in some time அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நீங்க கால் பண்றியா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது என்ன பழக்கம்? இப்போ குழந்தைங்கலாம் ஏதாவது குறும்புத்தனம் பண்றாங்கன்னா இது என்ன பழக்கம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் திஸ் பிஹேவியர். வாட்ஸ் திஸ் பிஹேவியர். ஸோ இங்கே என்ன பழக்கம், அது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது என்ன பழக்கம், தப்பான பழக்கம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வாட்ஸ் திஸ் பிஹேவியர் அப்படின்னா இது என்ன பழக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உன்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று கேட்டேன். இப்போ என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ ஆஸ்ட் இஃப் யூ ஹாவ் எனி மணி. ஐ ஆஸ்ட் இஃப் யூ ஹாவ் எனி மணி. ஸோ உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இனிமேல் தாமதமாக வராதே, இதுக்கப்புறம் லேட்டாக வராதே, இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேட் அகெயின். டோன்ட் பி லேட் அகெயின். டோன்ட் பி லேட் அப்படின்னா லேட்டாக இருக்காத, லேட்டாக வராது. அகெயின் அப்படின்னா மறுபடியும். ஸோ டோன்ட் பி லேட் அகெயின், மறுபடியும் லேட்டாக வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எத்தனை முறை நான் உன்னை கூப்பிடுவது. எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறேன், எங்கேயாச்சும் காதல் வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் ஐ கால் யூ. ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் ஐ கால் யூ. ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா எத்தனை தடவை, ஷுட் ஐ கால் யூ நான் உன்னை கூப்பிடணும். ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் ஐ கால் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நாம் யாரிடமாவது மனம் விட்டு பேசினால் நன்றாக இருக்கும். நம்ம யார்ட்டாச்சும் மனசை விட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It would be better if we speak our heart out with someone. It would be better if we speak our heart out with someone. It would be better அப்படின்னா இது நல்லா இருக்கும். என்னது? if we speak our heart out அப்படின்னா நம்ம மனசை விட்டு பேசலாம். with someone அப்படின்னா யார் கூடயாவது. So it would be better if we speak our heart out with someone. So next sentence என்னன்னு பார்க்கலாமா? நீ நினைத்த மாதிரி என்னால் வாழ முடியாது. நீ நினைச்ச மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னால் வாழ முடியும் அப்படிலாம் சொல்ல முடியா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't live as you like. I can't live as you like. I can't live அப்படின்னு என்னால் வாழ முடியாது. எப்படி?
ஆஸ் யூ லைக், நீ ஆசைப்படுற மாதிரி, நீ விரும்புகிற மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ ஐ காண்ட் லிவ் ஆஸ் யூ லைக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? தப்பிக்க முயற்சி பண்ணாதே, தப்பிக்க முயற்சி செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். ஸோ எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் சப்பாத்தி செய்வதற்கு மாவு பிசைந்து கொண்டு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி. ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி. ஐ நீட் அப்படின்னா மாவு பசைறத நம்ம நீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ நீட் த டோ, மாவுக்கு டோ. ஓகேவா? ஸோ ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி, சப்பாத்தி செய்யறதுக்கு. ஐ நீட் த டோ டு மேக் சப்பாத்தி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன்னால் சாப்பிடு. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் உருகிட போது, உருகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட் த ஐஸ்கிரீம் பிஃபோர் மெல்டிங். ஈட் த ஐஸ்கிரீம் பிஃபோர் மெல்டிங். ஈட் த ஐஸ்கிரீம் அப்படின்னா ஐஸ்கிரீமை சாப்பிடு. இப்போ பிஃபோர் மெல்டிங், உருகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ ஈட் த ஐஸ்கிரீம் பிஃபோர் மெல்டிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கை உரித்து தருகிறாயா? இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் உரிச்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ பீல் த பொட்டேட்டோ. கேன் யூ ஹெல்ப் மீ பீல் த பொட்டேட்டோ. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி, எனக்கு செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை பீல் த பொட்டேட்டோ அப்படின்னா உருளைக்கிழங்கு உரிக்கிறது. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ பீல் த பொட்டேட்டோ, இந்த உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அடிக்கடி சினிமாவிற்கு செல்வோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா அடிக்கடி சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We often go to cinema on Sundays. We often go to cinema on Sundays. We often go அப்படின்னா நாங்கள் அடிக்கடி போவோம். எங்க? We often go to cinema. சினிமாவுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். On Sunday அப்படின்னா Sundays அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில். ஓகேவா? சரிங்க, ஞாயிற்றுக்கிழமையில அடிக்கடி சினிமாவுக்கு போவோம். ஓகேவா? அவன் தப்பிப்பதற்கு முயற்சி செய்தான். அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான், நான் பிடிச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்று காலை சீக்கிரமே நான் கோவிலுக்கு சென்று விட்டேன். இன்னைக்கு காலையில சீக்கிரமே நான் கோவிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went to the temple early in the morning. I went to the temple early in the morning. I went to the temple அப்படின்னா நான் கோயிலுக்கு போனேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால I went. கோவோட பாஸ்ட் டென்ஸ் went. ஓகேவா? ஸோ I went to the temple. டெம்பிள்னா கோவில். early அப்படின்னா சீக்கிரமே. in the morning அப்படின்னா காலையில். ஓகேவா? ஸோ இங்கே மார்னிங்க்கு முன்னாடி நம்ம இன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ I went to the temple early in the morning. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நேரம் வீணாகி கொண்டு இருக்கிறது. நேரம் வீணாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Time is getting wasted. Time is getting wasted. So time அப்படின்னா நேரம், wasted waste அப்படின்னா வீணாகிறது. ஓகேவா? So the time is getting wasted. நேரம் வீணாகிட்டே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நேரம் வீணாகி கொண்டு இருக்கிறது, ஆனால் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நேரம் வீணாகிட்டே இருக்கு, ஆனால் என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Time is wasting, but I don't know what to decide. Time is wasting, but I don't know what to decide. So time is wasting அப்படின்னு நேரம் வீணாயிட்டு இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியல. என்னது? வாட் டு டிசைட், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு. ஸோ டைம் இஸ் வேஸ்டிங் பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டிசைட். இது ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஐ எம் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம் எவ்ரிடே லுக்கிங் அட் இன்ஸ்டாகிராம். ஐ எம் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம் எவ்ரிடே லுக்கிங் அட் இன்ஸ்டாகிராம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டெய்லியும் இன்ஸ்டாகிராம் பார்த்து நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தினமும் இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுலேயே நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்சஸ், எப்போது என்னுடைய நேரம் வரும். எனக்கான நேரம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when will my time come. when will my time come. ஸோ when will my time come அப்படின்னா எனக்கான நேரம் எப்போ வரும் அப்படின்னு. ஓகேவா? இது ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். all those who studied with me got a job, but when will I get a job? All those who studied with me got a job, but when will I get a job? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு, ஆனால் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எனக்கான நேரம் எப்போ வரும். ஸோ அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எவ்ரிதிங் வில் பி ஃபைன் when your time comes. Everything will be fine when your time comes. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கான நேரம் வரும்போது எல்லாமே சரியாயிடும். ஸோ உனக்கான டைம் வரப்போ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இப்படி சொல்லணும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன் when your time comes. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னுடைய நேரம் இப்போது சரியில்லை. எனக்கு டைம் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை டைம் இஸ் நாட் குட் அட் த மொமெண்ட். மை டைம் இஸ் நாட் குட் அட் த மொமெண்ட். ஆர் வி கேன் சே மை டைம் இஸ் நாட் குட் இன் த ப்ரெசன்ட். மை டைம் இஸ் நாட் குட் இன் த ப்ரெசன்ட்.
இப்போ என்னோட நேரம் சரியில்லை. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். No matter what I start, it doesn't get done. Maybe my time is not good. No matter what I start, it doesn't get done. Maybe my time is not good. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் என்ன ஆரம்பித்தாலும் அது சரியாக முடிய மாட்டுது, ஒருவேளை எனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை no matter what I start, it doesn't get done. Maybe my time is not good. One more example பார்க்கலாம். I don't want to start anything new at this time. I don't want to start anything new at this time. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் எதுவும் புதுசாக இப்போ ஆரம்பிக்க விரும்பலை. ஸோ எதுவுமே ஒரு புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ண விரும்பலை, கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இப்படி சொல்லலாம், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் எனிதிங் நியூ அட் திஸ் டைம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சாப்பாடு நேரத்தில் வெளியே செல்லாதே, சாப்பிட போகிற டைமில் வெளியில் போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do not go out during meal time. Do not go out during meal time. Do not go out அப்படின்னா வெளியில் போகாத. During meal time அப்படின்னா சாப்பிட்ற நேரத்துக்கு. ஸோ do not go out during meal time. ஸோ இது ரிலேட்டடாக சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். Why do you go out every time during meal time? Why do you go out every time during meal time? ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ற டைமுக்கு வெளியில் போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை why do you go out every time during meal time அப்படின்னு கேட்கலாம். No matter how many times I tell him to not go out during meal time, he won't listen. No matter how many times I tell him to not go out during meal time, he won't listen. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, சாப்பிட்ற டைமுக்கு வெளியில் போகாதுன்னு நான் எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், அதுதான் இதோட மீனிங். ஸோ no matter how many times I tell him to not go out during meal time, he won't listen. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப கூட உனக்கு நேரம் இல்லையா? எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have time to text me? Don't you have time to text me? ஸோ don't you have time to text me அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது கூட உனக்கு நேரம் இல்லையா? ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, don't you have time to send me a message? Don't you have time to send me a message? எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது கூட உனக்கு டைம் இல்லையா? ஓகேவா? ஸோ அவனை எனக்கு மெசேஜ் அனுப்ப சொல், அவனை எனக்கு மெசேஜ் பண்ண சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவள் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தா, அவள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தா, அதனால தான் அப்படி பேசிட்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She was a little confused. She was a little confused. Confused அப்படின்னா குழப்பம். ஸோ she was confused அப்படின்னா அவள் குழப்பமாக இருந்தா. She was little confused. அவள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் காரணம் இல்லாமல் அடிக்கிற, ஏன் தேவையில்லாமல் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you hitting for no reason? Why are you hitting for no reason? Why are you hitting? Hit அப்படின்னா அடிக்கிறது. ஸோ why are you hitting அப்படின்னா ஏன் அடிக்கிற. for no reason காரணம் இல்லாமல் ஏன் அடிக்கிற. ஸோ இதுவே நீ ஏன் அவனை காரணம் இல்லாமல் அடிக்கிற, நீ ஏன் அவனை காரணம் இல்லாமல் அடிக்கிற, அவனை ஏன் தேவையில்லாமல் அடிக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, why are you hitting him for no reason? Why are you hitting him for no reason? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டியா, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you listen to anyone? Don't you listen to anyone? Don't you listen அப்படின்னா கேட்க மாட்டியா. to anyone யார் சொல்கிறதையும், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டியா. Don't you listen to anyone? ஸோ இதுவே நான் சொல்கிறதை கேட்க மாட்டியா. Don't you listen to me? நான் சொல்கிறதை கேட்க மாட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me about yourself. Tell me about yourself. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. Tell அப்படின்னா சொல்லு, me அப்படின்னா என்கிட்ட. ஸோ என்கிட்ட சொல்லு. about அப்படின்னா பற்றி, yourself உன்னை பற்றி, உன்னை பற்றி என்கிட்ட சொல்லு. Tell me about yourself. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா, இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know what it means? Do you know what it means? Do you know உனக்கு தெரியுமா. what it means அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா. ஓகேவா? ஸோ இதுவே இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும், இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா, you know what it means. You know what it means. You know அப்படின்னா உனக்கு தெரியும். you அப்படின்னா உனக்கு, know அப்படின்னா தெரியும். what it means அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஆஃப் எவ்ரி திங் எல்லாத்தையும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ இதுவே நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இப்போ நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உன்னை பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உன் பேரண்ட்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your parents are lucky to have a daughter like you. Your parents are lucky to have a daughter like you. Your parents are lucky அப்படின்னா உன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப லக்கி, அதிர்ஷ்டசாலி. எதுக்கு? டு ஹாவ் அ டாட்டர், ஒரு பொண்ணு கிடைக்க, லைக் யூ, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உன் பேரண்ட்ஸ் ரொம்ப லக்கி. யுவர் பேரண்ட்ஸ் ஆர் லக்கி டு ஹாவ் அ டாட்டர் லைக் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவகிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவகிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are a lot to learn from her. There are a lot to learn from her. There are a lot அப்படின்னா நிறைய இருக்குது. எதுக்கு? டு லேர்ன், கற்றுக்கிறதுக்கு. ஃப்ரம் ஹர், அவகிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. There are a lot to learn from her. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் திங்கிங் ஆல் நைட். ஐ வாஸ் திங்கிங் ஆல் நைட். ஐ வாஸ் திங்கிங் அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆல் நைட், நைட்டு முழுக்க, இரவு முழுக்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் திங்கிங் ஆல் நைட். இதுவே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ கீப் ஆன் திங்கிங் ஆல் நைட். ஐ கீப் ஆன் திங்கிங் ஆல் நைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ போத் டூயிங் ஹியர்? போத் அப்படின்னா 2 பேர். ஓகேவா? ஸோ 2க்கு போத். ஸோ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? போத், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஒன்றுமே சொல்லலை. அவன் ஒன்றுமே சொல்லலை. நான் இதை கேட்க போனேன், அவன் ஒன்றுமே சொல்லலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said nothing. He said nothing. He said அப்படின்னா சொன்னது. ஸோ அவன் என்ன சொன்னானா? நத்திங், ஒன்றுமே இல்லை. அவன் ஒன்றுமே சொல்லலை. He said nothing. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதாவது சொன்னானா? அவன் ஏதாவது சொன்னானா? அவன் ஏதாச்சும் வாயை திறந்தானா? அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he say anything? Did he say anything? அவன் ஏதாவது சொன்னானா? Did he say அப்படின்னா அவன் சொன்னானா? anything ஏதாவது, அவன் ஏதாவது சொன்னானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது பிடிக்கலைன்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு இது பிடிக்கலைன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ டோன்ட் லைக் இட் டெல் மீ. இஃப் யூ டோன்ட் லைக் இட் டெல் மீ. இஃப் யூ டோன்ட் லைக் இட், உனக்கு இது பிடிக்கலைன்னா டெல் மீ, என்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு இது பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு. உனக்கு இது பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ லைக் இட் டெல் மீ. இஃப் யூ லைக் இட் டெல் மீ. இதுவே உனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எப்படி போவான்? அவன் எப்படி போவான்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவ் வில் ஹி கோ. ஹவ் வில் ஹி கோ. ஹவ் வில் ஹி கோ அப்படின்னா அவன் எப்படி போவான். கோ அப்படின்னா போகிறது. ஸோ ஹவ் வில் ஹி கோ, அவன் எப்படி போவான். ஸோ இதுவே அவன் போயிட்டானா, அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹேஸ் ஹி கான். ஹேஸ் ஹி கான் அப்படின்னா அவன் போயிட்டானா? ஹேஸ் ஹி கான். இதுவே அவன் போயிட்டான், அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹி ஹேஸ் கான். ஹி ஹேஸ் கான் அப்படின்னா அவன் போயிட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? நீ இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? இன்னும் அதை பற்றி நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட்? ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட்? ஆர் யூ திங்கிங் அபவுட் தட் அப்படின்னா நீ அதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? ஆர் யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் தட் அப்படின்னா நீ இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான், அவன் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் திங்கிங் அபவுட் தட். ஹீ இஸ் திங்கிங் அப்படின்னா அவன் யோசிச்சுட்ருக்கான். அபவுட் தட் அதை பற்றி, அவன் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான். ஹீ இஸ் திங்கிங் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் எல்லோரும் வெளியே நிற்கிறீங்க? ஏன் எல்லோரும் வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ ஆல் ஸ்டாண்டிங் அவுட் சைட். ஒய் ஆர் யூ ஆல்
ஸ்டாண்டிங் அவுட் சைடு. ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் அவுட் சைடு அப்படின்னா ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் அப்படின்னா ஏன் நிற்கிறீங்க. ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் அவுட் சைடு அப்படின்னா ஏன் வெளியில் நிற்கிறீங்க. அவுட் சைடு அப்படின்னா வெளியில். ஸோ ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் அவுட் சைடு அப்படின்னா ஏன் வெளியில் நிற்கிறீங்க. ஏன் எல்லாரும் வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னா ஒய் ஆர் யூ ஆல் ஸ்டாண்டிங் அவுட் சைடு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ எம் வெரி ஸ்கேர்டு. ஐ எம் வெரி ஸ்கேர்டு. ஸ்கேர்டு அப்படின்னா பயமாக இருக்கிறது, பயம். ஓகேவா. ஸோ ஐ எம் வெரி ஸ்கேர்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை வெளியில் அழைச்சிட்டு போங்க. அவனை வெளியில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். டேக் ஹிம் அவுட். டேக் ஹிம் அவுட். டேக் ஹிம் அவுட் அப்படின்னா அவனை வெளியில் அழைச்சிட்டு போங்க. ஓகேவா. ஸோ இதுவே நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் டேக் ஹிம் அவுட். ஐ வில் டேக் ஹிம் அவுட் அப்படின்னா நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன். ஸோ இதுவே நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போக போகிறேன். நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போக போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு டேக் ஹிம் அவுட். ஐ எம் கோயிங் டு டேக் ஹிம் அவுட். ஐ எம் கோயிங் டு டேக் ஹிம் அவுட் அப்படின்னா நான் அவனை வெளியில் அழைச்சிட்டு போக போகிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எதுவுமே தப்பாக நடக்காது. எதுவுமே தப்பாக நடக்காது. நீ பயப்படாது, எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நத்திங் ராங் வில் ஹேப்பன். நத்திங் ராங் வில் ஹேப்பன். நத்திங் ராங் அப்படின்னா எதுவும் தப்பாக, வில் ஹேப்பன் நடக்காது, எதுவும் தப்பாக நடக்காது. நத்திங் ராங் வில் ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச்ட். எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச்ட் அப்படின்னா எல்லாமே மாறிடுச்சு. எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நியாயமே இல்லை. இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் நாட் ஃபேர். திஸ் இஸ் நாட் ஃபேர். இது நியாயமே இல்லை. ஃபேர் அப்படின்னா நியாயம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா இது நியாயமே இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எல்லாமே சரியாயிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே சரியாயிடுமா. எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.